ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ பாமகவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ராமதாஸ் அவர்களுக்கு அடுத்தபடியாக உச்சபட்ச அதிகாரம் அப்படின்றது எப்பயுமே ஜி.கே. மணி அவர்களுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது கட்சியினுடைய வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை சங்கத்தினுடைய வேலையாக இருந்தாலும் சரி, ராமதாஸ் ஒரு கட்டளை போட்டாரு, இந்த வேலையை பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாருன்னா, ஜி.கே. மணி அதை எப்பாடுபட்டாவது பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, பல மேடைகளில் என்னுடைய மனசாட்சியே ஜி.கே. மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸாலேயே அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு. ஸோ அப்படி இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா, அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில ராமதாஸ் பக்கம் தான் நின்றிருந்தாரு. இதனாலேயே பார்த்தோம்னா தொடர்ந்து அன்புமணி தரப்பு ஜி.கே. மணி மேல பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் நெருங்கக்கூடிய இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, ஜி.கே. மணி துரோகி அப்படின்னும், அதை தாண்டி அவர் ஐயாவுடைய ரைட் ஹேண்ட் கிடையாது, அவர் ஸ்டாலினுடைய ரைட் ஹேண்டு. ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை தான் ஜி.கே. மணி கேட்டுட்டு செய்கிறாரு அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சதோட மட்டும் இல்லாமல், ராமதாஸினுடைய பேத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு குழந்தை பிறந்துமே ஐயா இன்னும் பார்க்கல, நாங்கள் தான் அவருடைய உலகம் அப்படின்னு சொல்லி இருந்தவரை எங்கள் குடும்பத்தையே ஜி.கே. மணி பிரிச்சுட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சு அரசியல் களத்தை அனல் பறக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாமகவில் கிட்டத்தட்ட 25 வருஷங்களா தலைவர் பதவி, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ராமதாசனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பாமகவில் ஒரு பவர்ஃபுல் லீடராக வளம் வந்தவர் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுறது அரசியல் வட்டாரத்தையே கதி கலந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் அந்த ஜி.கே. மணி, அவருடைய அரசியல் பின்னணி தான் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸு, ஸ்போர்ட்ஸு, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஜி.கே. மணி அவர்களை பாமகவினுடைய தலைவராகவும் பெண்ணகரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ அப்படின்ற அடையாளத்தோட மட்டும்தான் தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய சொந்த ஊர்லேயே ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்றதுல தான் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் மணி. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக அமைப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ரொம்ப துடிப்பாகவும் அந்த இளமைக்கு உண்டான ஒரு ஓட்டம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவரை அன்புமணி ராமதாசனுடைய அப்பாவான ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் பார்க்குறாரு. ஸோ ராமதாஸ் பார்த்ததுக்கு அப்புறமா யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்பல இருந்து தான் ஜி.கே. மணி இருக்கார் இல்லையா, அவர் மேல ஒரு மரியாதை அப்படின்றது ராமதாஸுக்கு உருவாகுது. 80களில் தான் வன்னியர் சங்கம் அப்படின்றத நம்ம ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் தொடங்குறாரு. அப்படி தொடங்கின வன்னியர் சங்கத்தில் ராமதாஸ் அவரோட இணைஞ்சு பயணம் பண்ண ஆரம்பித்தவர். அந்த சங்கம் கட்சியாக மாறினதுக்கு அப்புறமா நம்ம பொது அரசியலில் இறங்கினாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அவர் பார்த்துக்கிட்டு இருந்த டீச்சர் வேலை அப்படின்றத டிசைன் பண்ணிட்டு ராமதாஸ் பின்னாடி வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்தவருக்கு பார்த்தோம் அப்படின்னா, 84ல் பாமக சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் தியாக செம்மல் அப்படின்ற ஒரு விருதை கொடுத்து பெருமைப்படுத்தினாரு ராமதாஸ். 84ல் தியாகச்சம்மல் விருது வாங்கினவர். 86ல் பார்த்தோம் அப்படின்னா, சேலம்ல இருக்கக்கூடிய குளத்தூர் இருக்கு இல்லையா, அங்க ஊராட்சி தலைவர் பதவிக்கு அந்த கட்சி சார்பாக நின்று ஜெயிக்கிறாரு. அப்படி ஜெயிச்சவருக்கு மேலே பார்த்தோம்னா ராமதாஸ் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படியான மரியாதை அப்படின்றது வருது. ஸோ 96ல் பார்த்தோம் அப்படின்னா, பெண்ணகரம் தொகுதியில் மணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. 96 ஏடிஎம்கேக்கு ரொம்ப பெரிய அடி. இன்னை வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 96 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசாத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி 2 கட்சியினுடைய வேட்பாளர்களையும் தோக்கடிச்சு பெண்ணகரம் தொகுதியை பாமகவினுடைய கோட்டையாக மாத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போலேருந்து பார்த்தோன்னா ஒரு 10 வருஷம் ஜி.கே. மணி தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அது திமுக அதிமுக கைகளுக்கு போனாலும் பெண்ணகரம் அப்படின்றது பாமகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வர்ணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரியான கூட்டணி
ஃபோர்ஸோட வந்துட்டு பாமக களமிறங்குச்சு அப்படின்னா அந்த தொகுதி பாமகக்கு தான். ஒரு சில எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணிலாம் இல்லை, தனிச்சு போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு போட்டியிட்ட போட்டிகளில் வாக்குகள்லாம் செதறி 18,000 ஓட்டு வித்தியாசத்தில் அன்புமணி அதே பெண்ணகரம் தொகுதியில் தோத்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 96 பெண்ணகரம் தொகுதியில் ஜெயிச்சவருக்கு வந்துட்டு 98 கட்சியினுடைய தலைவர் யாரு அப்படின்றத அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது நிறுவனராக நான் இருக்கேன், தலைவராக ஜி.கே. மணி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்றாரு ராமதாஸ். ஸோ அன்னையிலேருந்து அந்த தலைவர் பதவி வந்ததுலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பம்பரமா கட்சிக்கு சுத்தி வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டம் இல்லை கட்சி சார்ந்த ஒரு விஷயம்னா ராமதாஸ் அவர்களுக்கு முன்னாடியே வந்து அந்த வேலைகளை பார்க்கறதுல ஆரம்பிச்சு தலைமை கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இல்லை கட்சி நிர்வாகிகள் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை சலசலப்புனாலும் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டு சரி பண்றதுல ஜி.கே. மணி இருக்கார் இல்லையா, அவருக்கு நிகர் அவரே தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி வந்துட்டு கட்சியை வளர்த்தெடுத்தவருக்கு அப்பாவா மகனா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஏன்னா ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் 26 யாரோட கூட்டணி அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து முடியுது. அது மட்டும் இல்லாமல் முகுந்தனுடைய அரசியல் என்ட்ரி அப்படின்றதையும் அன்புமணி ராமதாஸ் ரசிக்கல. இதெல்லாம் மேடைகள்லேயே வெடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு கட்சியே 2ஆ பிளவுபட்டு அதிகாரம் இப்போ அன்புமணி ராமதாஸ் கையில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு ஜி.கே. மணி. அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வு இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலதான் பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவரும் அவருடைய தரப்பு அவருடைய மகள்கள் எல்லாருமே வந்துட்டு அவர் துரோகி, அவர் எங்கள் குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, எங்கள் ஐயாவை எங்ககிட்ட இருந்து பிரித்ததே அவர் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு பெரிய பெரிய ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு. அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, எம்ஜிஆர்ல ஆரம்பித்து கலைஞர் ஜெயலலிதா வரைக்கும் எல்லாரையுமே அறிமுகமான ஒரு அரசியல்வாதி. ஆனால் அவர் ஐயா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பின்னாடி நின்னாரு. இப்போ வரைக்கும் அவருக்கு பின்னாடி அவர் மேல அபத்தமான குற்றச்சாட்டுகள் போடப்படுது அப்படின்ற பேச்சுக்களும் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.